ஆத்திரம் பொறுக்காமல் அவசரப்படாமல் தேர்ந்தெடுத்து தெளிவாக ட்விட்டர் பக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதொரு செய்தியை தந்திருக்கிறார். 20,000 நெல் மூட்டை நெல்மணிகளையும் கொலை செய்திருக்கிறார்கள். நுகர்பொருள் அங்காடி கடைகளில் போய் அரிசி கேட்டால் கொட்டை அரிசியை கொடுக்கிறார்கள். பொன்னி அரிசியின் மக்கள் எப்பொழுது சுவைப்பார்கள்? அன்றாடங்காய்ச்சி உழைக்கிற மக்கள் எப்பொழுது பொன்னி அரிசி சோரை பார்ப்பார்கள்? எப்படி நெல்மணிகள் முளைத்து வீணாகி போகிறதோ அதை போல வீணான ஆட்சியும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறார். ஆனால் எஸ்ஐஆருக்கு எதிராக எந்த குரலையும் விஜய் குரல் எழுப்பலையே. ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பிட்டால் யாருக்கும் புரியாது. அதோடு நிறுத்தப் போவதில்லை. 4,000 கோடி நக்கிக்கிட்டு போனதையும் பேச போகிறார். பாரசரமான விவாதங்களோடு உள்ளே போய் கொண்டிருப்பதாக நமக்கு செய்தி. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய தலைமை விஜய்க்கு கொடுத்திருக்கிறது நிர்வாகக் குழு. நீங்கள் முடிவெடுத்து அறிவிங்கள் என்று ஒட்டுமொத்தமாக நிர்வாகக் குழு அறிவித்திருக்கிறது. ஆகையால் பரபரப்பாக மாலை 4 மணி வரை இந்த ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக செய்தி. அதில் அலசி ஆராயப்பட வேண்டியது என்னவென்றால், 41 உயிர்கள் கரூர் மாநகரில் நாம் இழந்திருக்கிறோம். அங்கே நினைவு மண்டபத்தை எழுப்புவதற்கு பேச இருக்கிறார். தமிழ்நாடு அதிர்வதற்கான சூழலை பனையூர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்மழை காரணமாக நெல்லுமணிகள் பெரிய பாதிப்படைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இதை அரசு பாதுகாத்து இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அரசை வீட்டுக்கு அனுப்புவோம்லாம் பேசியிருக்கிறாரு. இதுக்கு பதிலாக அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், திமுக தரப்பில் இருக்கக்கூடியவங்க, நெல்லுமணிகள்லாம் சரியாக தான் பாதுகாக்கப்பட்டது, முறையாக தான் பாதுகாக்கப்பட்டது அவங்களுடைய பதிலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? செப்டம்பர் 27 கரூரில் 41 பேர் மரணம். நீதி கேட்டு நீண்ட நெடிய போராட்டம் ஒரு பக்கம். சந்தோஷத்தில் குதிக்கிறவர்கள் தனியாக குதித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். 20,000 நெல் மூட்டை நெல்மணிகளையும் கொலை செய்திருக்கிறார்கள். ஆத்திரம் பொறுக்காமல் அவசரப்படாமல் தேர்ந்தெடுத்து தெளிவாக ட்விட்டர் பக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதொரு செய்தியை தந்திருக்கிறார். 20,000 நெல் மூட்டைன்னா எவ்வளவு? 60 கிலோ ஒரு மூட்டை. 12 1,20,000 கிலோ நெல் மூட்டைகள் இன்றைக்கு மழையால் முளைக்கப்பட்டிருக்கிறது. மழையால் அல்ல, ஆளுகிற அதிகார வர்க்கத்தால், ஆட்சியாளர்களால் முளைக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா ஓரங்களில் எத்தனையோ பேரிடர் மேலாண்மை கட்டிடங்கள் இருக்கிறது, பாதுகாப்பு கட்டிடங்கள். அதில் கொண்டு போய் அடைத்திருக்கலாம். பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து மகளிர் சுய உதவி குழு கட்டிடங்கள் இருக்கிறது, அதில் கொண்டு போய் அடைத்திருக்கலாம். குழந்தைகளுக்கு குண்டரிசியை கொடுத்து கொலை செய்கிற முயற்சி எல்லாம் நடக்கிறது. நுகர்பொருள் அங்காடி கடைகளில் போய் அரிசி கேட்டால் கொட்டை அரிசியை கொடுக்கிறார்கள் மக்களுக்கு. பொன்னி அரிசியின் மக்கள் எப்பொழுது சுவைப்பார்கள்? அன்றாடங்காய்ச்சி உழைக்கிற மக்கள் எப்பொழுது பொன்னி அரிசி சோரை பார்ப்பார்கள்? பால்வாடிக்கு செல்லுகிற குழந்தை வெள்ளப்பொன்னி அரிசி கொடுத்து வெகுமதி கொடுக்குமா இந்த அரசு? ஆனால் நெல்மணிகள் முளைத்து கிடக்கிறது. ஆகையால் தான் கண்மணிகளுக்கு கடிதம் எழுதுகிறார் விஜய். இந்த ஆட்சியின் சாபக்கேடு விரைவில் தீருங்கிறார். எப்படி நெல்மணிகள் முளைத்து வீணாகி போகிறதோ அதை போல வீணான ஆட்சியும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறார். கதறிய கூட்டம் 1 மாத காலமாக என்னென்ன பேசுனாங்கிறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. எவ்வளவு இழிவாக சித்திரங்களை வரைந்து படமாக்கினார்கள் என்பதை எமது இதயங்கள் அறியும். சொல்ல முடியாத சோகங்களை சுமந்தவாறு 30 நாட்களும் முடங்கி கிடந்த தருணத்தில் அவமானங்களும் ஏளனங்களும் இருமாப்புகளும் காரி உமிழ்தலும்
வாய்க்கு வந்த ஏச்சுக்களும் எண்ணற்றவை. அமைதியாய் இருப்பதே மற்றவர்களை அடக்குவதற்கு சமம் என்று கருதிய தளபதி விஜய் அவர்கள் 30 நாள் ஒரு வீட்டில் துக்கம் நிகழ்ந்தால் காரியம் எதுவும் நடக்காது. வளர்ந்த தாடியையும் நீண்ட முடியையும் கூட சீவாமல் நிலைகுலைந்து போய் நின்ற தலைவன். வளர்ந்த நகத்தை கூட வெட்டுவதற்கு யோசனை வராத தலைவன். அவன் காதலில் தோல்வியுற்றிருக்கிறான் 30 நாட்களாக. மக்கள் மீது வைத்திருந்த காதல் தோல்வி. 10 பிஞ்சு நஞ்சுகள் கொண்டு கொலை செய்திருக்கிறார்கள். எப்படி ஈழத்தில் செஞ்சோலையில் குண்டுகளை வீசி அழித்தார்களோ அதற்கு சமமாக கரூரில் எம் வளரும் தலைமுறையை அளித்திருக்கிறார்கள் என்கிற பெருத்த சோகத்தை உள்ளடக்கி கொண்டு மகாபலிபுரத்தில் பல்லவ மன்னவர்களின் பறைசாற்றும் தலைநகரமாம் மகாபலிபுரத்தில் சந்திக்கிறேன். வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திப்பதற்கு அதிகார வர்க்கம் முட்டுக்கட்டை போடுகிறது. திருமண மண்டபங்களை கொடுக்க மறுக்கிறார்கள். அரசு தடுக்கிறது, மிரட்டுகிறது. 1 மாத காலமாக உட்கார்ந்து யோசித்ததனுடைய பலன்தான் மகாபலிபுரத்தில் மனித நேயர்களை அழைத்து மனித மாண்போடு தலைவர் பேசியிருக்கிறார். விவசாயிகளை சந்திப்பதற்கு புறப்பட இருக்கிறார். இன்னைக்கு ஆய்வுக்குழு கூட்டம் 28 பேர் கலந்து கொள்ளுகிற கூட்டம் பனையூரில் தலைமையகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். என்ன பேச்சு உள்ளே போகிறது? வாக்காளர் விரைவு வரையறை திட்டத்தில் அரசு கையாளுகிற முறை, தேர்தல் கமிஷன் எவ்வாறு இயங்குகிறது, எந்தெந்த ஊரில் பீகாரை போல வாக்குகளை திருட முயல்கிறார்கள், எந்தெந்த ஊர்களில் வாக்காளர்களை நீக்க முயல்கிறார்கள், ஒரே குடும்பத்தில் 88 ஓட்டுகளை சேர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா, இறந்தவர்களுக்கே உயிரூட்டுகிற வாக்காளர் பட்டியல் வரைவு திட்டம் வருமா? இதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காகத்தான் இன்றைக்கு அங்கே தேர்தலை முன்னிலைப்படுத்தி நடக்கிற ஆய்வுக்குழு கூட்டம். துணை பொறுப்பாளர்கள், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுகிற கூட்டம். அதோடு மட்டும் நிற்கல. தாவைக்காவின் ஒட்டுமொத்த ஒரே சின்னமாக எதை கேட்போம்? கடைக்கோடி தொண்டனாக நீங்கள் விடுகிற மூச்சு காற்றில் சுவாசிப்பவனாக இருந்து உங்களை பெரிதும் மதிக்கக்கூடிய வகையில் நின்று கொண்டு நான் ஏங்கி தவிப்பதெல்லாம் பனைமரம் நமக்கு கிடைத்து விடாதா? வாகை மலரை கொடியில் சூட்டி தமிழர்களுடைய வெற்றியை தீர்மானித்த நீங்கள் பண்பட்ட பூமியை பாதுகாக்கிற ஆழி பேரலையே அடித்து நொறுக்கினாலும் அசைந்து கொடுக்காத எண்ணற்ற தொழில்களை தமிழர்களுக்காக தன்னை தாரை வார்த்து கொண்டிருக்கிற பனைமரத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை, ஆவல். எளியவர்கள் வரையக்கூடிய சின்னம், மக்களுக்கு புரிகிற சின்னம், வரைவதற்கு எளிமையான சின்னம். நிறைய இடங்களில் கொடி நான் பார்த்துருக்கிறேன். சிவப்பு, மஞ்சள், சிவப்பு மட்டும் வரைஞ்சிருவான். காந்தல் மலரையும் இருபக்கம் இருக்கிற யானையும் வரைய முடியாத தொண்டன் நிறைய பேர் இருக்கான். கொடியிலேயே எளிமை இருந்திருக்க வேண்டும். கடைக்கோடி தொண்டன் அடுப்புக்கறி எடுத்து சர்க்கார் கிணத்துல வரையக்கூடிய சின்னமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவன் அடுப்புக்கரியால் வரைய வேண்டும். வரைவார்கள். அதற்கு பனைமரம் உகந்ததாக இருக்கும். தானியங்கி சொல்லுகிறார்கள் ஆட்டோ, வரைவதற்கு சற்று கடினம். காந்தல் மலரை கேளுங்கள். வாகை மலரை சூடிய நீங்கள் காந்தல் மலரை காணிக்கையாக்குவதற்கு
தேர்தல் கமிஷனில் நீங்கள் சின்னத்தை கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எஸ்ஐஆருக்கு எதிராக எந்த குரலையும் விஜய் குரல் எழுப்பலையே. ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பிட்டால் யாருக்கும் புரியாது. அதோடு நிறுத்தப் போவதில்லை. 4000 கோடி நக்கிக்கிட்டு போனதையும் பேச போகிறார். வியாசர்பாடி வடசென்னை நீரில் மூழ்கி சாக்கடையில் மிதக்கிறதே ஏன் என்று கேட்க இருக்கிறார். தொடர்ந்து ஆணவ படுகொலைகளை தோலுரிப்பதற்கு அதிகார மையத்தை நீட்டி சுண்டு விரலை நீட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எழுதி வச்சுக்கோங்க, வரப்போது எல்லாம். 6 மாத காலத்தில் அதிர்கிற தமிழ்நாடை பார்க்க முடியும். அதற்காகத்தான் ஆலோசனை கூட்டம், அலசுவதற்காகத்தான் ஆலோசனை கூட்டம். ஆக சின்னத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சின்னம் கேட்பது? காளை மாடை கேட்டு விடலாமா? காந்தல் மலரை கேட்டு விடலாமா? பனைமரத்தை சின்னமாக பார்த்து விடலாமா? இரட்டை விரலை வெற்றியாளர்கள் காட்டுவதைப் போல வி என்கிற அந்த அடையாள சொல்லோடு பொருந்தக்கூடிய இரட்டை விரல் சின்னம் கேட்பார்களா என்றெல்லாம் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த சின்னம் கிடைக்கும் என்பதை தேர்தல் கமிஷன் முடிவு செய்திருந்தாலும் கட்சி என்னென்ன சின்னங்களை கொடுக்க இருக்கிறது என்பதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். சாயங்காலம் வந்துடும் என்னென்ன சின்னம் கேட்குறாங்க அப்படிங்கிறது. நான் சொன்னதில் இதுவரை சொன்ன சின்னங்களை நிச்சயமாக அவர்கள் தேர்வு செய்வார்கள் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆயிரம் தான் சொன்னேன், வாகை மலரை கொடியில் சூட்டிய நீங்கள் காந்தல் மலரை கையில் ஏந்த வையுங்கள் என்று சொல்லுகிறேன். பனை மரத்தை தாருங்கள் என்று நான் கேட்கிறேன். எளியவர்கள் வரையக்கூடிய சின்னமாக அமைய வேண்டும். எளியவர்களினுடைய மனதிலே போய் புகழ வேண்டும். எம்ஜிஆர் அதனால தான் இரட்டை இலையை தேர்வு செய்தார். நீங்கள் இரட்டை விரலை தேர்வு செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் தான் இந்த ஆய்வுக் கூட்டம் காரசாரமான விவாதங்களோடு உள்ளே போய் கொண்டிருப்பதாக நமக்கு செய்தி. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய தலைமை விஜய்க்கு கொடுத்திருக்கிறது நிர்வாக குழு. நீங்கள் முடிவெடுத்து அறிவியுங்கள் என்று ஒட்டுமொத்தமாக நிர்வாக குழு அறிவித்திருக்கிறது. ஆகையால் பரபரப்பாக மாலை 4 மணி வரை இந்த ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக செய்தி. அதில் அலசி ஆராயப்பட வேண்டியது என்னவென்றால், 41 உயிர்கள் கரூர் மாநகரில் நாம் இழந்திருக்கிறோம். அங்கே நினைவு மண்டபத்தை எழுப்புவதற்கு பேச இருக்கிறார்கள். 41 பேருக்கும் சிலை அமைக்க பேசுவார்கள். மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை பற்றி பேச இருக்கிறார்கள். கிராமங்கள் தோறும் கிளைகளை உருவாக்கி இருக்கிறதா, உருவாக்கியவர்களுக்கு பொறுப்பு எவ்வாறு போட வேண்டும் என்பதை முடிவெடுக்க இருக்கிறார்கள். பூத் கமிட்டியை பற்றி பேச இருக்கிறார்கள். கோவையில் ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடந்தது. வேலூரில் பூத் கமிட்டி மாநாடு எப்போது நடக்கும்? கூடல் மாநகரில் எப்போது பூத் கமிட்டி மாநாடு நடக்கும்? நெல்லை சீமையில் எப்பொழுது பூத் கமிட்டி மாநாடுகள் நடக்க இருக்கிறது? கிழக்கே தஞ்சை மண்டலத்தில் எப்பொழுது பூத் கமிட்டி மாநாடு? கடலூரில் எப்பொழுது பூத் கமிட்டி மாநாடு? இதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக ஆய்வுக்குழு கூடியிருக்கிறது. மாலை நேரத்தில் நல்ல செய்திகளை நாடு அறிகிற வகையில் தலைவர் அறிவிப்பார். அறிவிப்புகள் வெளியே வரும். இதுவரை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த ஊடகங்களுக்கும் நிர்வாக குழு கூடிய அந்த காட்சி படலங்கள் காட்சியாக்கப்படவில்லை. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாதுரியமாக, மௌனத்தின் நிழலில் நின்று கொண்டு இந்த மண்ணை மீட்பதற்கான களத்தை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரோடு கூட்டணி? யார் நம்மளோடு கூட்டணி? கூட்டாளியாக இருப்போமா, கூட்டணியாக இருப்போமா? வரையறுத்து சொல்லுவதற்கான நிர்வாக குழு கூட்டம். எப்படி இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம், எவ்வாறான சூழலில் நாம் சந்திக்க இருக்கிறோம், எதிரிகளையும் துரோகிகளையும் எவ்வாறு வீழ்த்துவதற்கான களத்தையும் தளத்தையும் எவ்வாறு உருவாக்கப் போகிறோம் என்பதை திட்டமிட்டு தீர்மானிப்பதற்கு கலாய்வு கூட்டம். தமிழ்நாடு அதிர்வதற்கான சூழலை பனையூர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.